ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தின் திரை விமர்சனம். பல ஹாலிவுட் படங்கள் வந்து தமிழ மொழி மாற்றம் செய்யப்பட்டு தொடர்ந்து தமிழ எல்லா வாரமும் வந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட அந்த F1 மூவி வந்து ரொம்ப கவர்ந்த மூவி. அதுக்கப்புறமா வந்து நம்முடைய ஜுராசிக் பார்க் வந்து ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல அப்படின்ற ரகமா இருந்தது. மற்ற படம்லாம் வந்து மிக பெருசா நம்ம மனசை வந்து கவரல. ஆனா இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு சூப்பர்மேன் அந்த மாதிரி ஒரு கதைக்களமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போனேன். ஆனா உண்மையா வந்து மார்வல்ஸ் வந்து எப்பயுமே வந்து மனிதர்களை காப்பாற்றுறது வந்து இந்தியன் சினிமா, யூனிவர்ஸையே காப்பாற்றுறது தான் வந்து மார்வல் சினிமா. மார்வல் சினிமாஸ் எப்பயுமே அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிரபஞ்சத்தை காப்பாற்றுதான் ஒரு குரூப் வரும். அந்த மாதிரி நம்ம காதுல வந்து நல்லா பூ சுத்துவாங்க. ஆனா எல்லா பூவுமே வந்து நல்லா சுத்திட்டாங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடும். அந்த மாதிரி இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோருமே வந்து சூப்பரா பூ சுத்தி இருக்கிறாங்க. ஆனா அதை பார்க்கதான் நம்ம அந்த படத்துக்கு போறோம் அப்படின்றது உண்மை. இதே மாதிரி தமிழ் படங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா டப்பா காலி ஆயிடும், யாரும் தியேட்டர் பக்கம் போக மாட்டான், கிழிச்சு தொங்க விட்டுருவானுங்க. ஆனா அதே ஆங்கில படத்துல பண்ணும்போது நம்ம ரசிக்கிறோம். ஏன்னா இதே மாதிரி குடும்ப பங்கான படம் ஆங்கில படத்தை நம்ம போய் பார்க்க போறது கிடையாது. ஆங்கில படத்தை பார்க்கறது இந்த மாதிரி படங்கள் தான் இந்த தமிழ் ரசிகர் இந்திய ரசிகர் போய் பாக்குறாங்க. அந்த விதத்துல இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வேறு அரக்கன் வந்து என்ன பண்றாரு, பிரபஞ்சங்கள்லாம் சாப்பிடுறாரு. ஒரு பிரபஞ்சன்றது உங்களுக்கு தெரியும். அதுவும் மார்வல் சினிமாஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இந்த அண்டத்துல பல நட்சத்திரம், பல பூமி மாதிரி பல இருக்கு. அதுல ஒரு பூமி மாதிரி பல உலகங்களை சாப்பிட்டு வந்துட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல இந்த பூமியை சாப்பிட்டு நெருங்கி வராரு. அப்ப இந்த ஊர்ல இருக்கிற இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் 4 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, இவங்க கிட்ட இருந்து இந்த பூமியை காப்பாற்றுறதுக்கு நேரடியா அங்கேயே போய் சண்டை போடுறாங்க. அங்கேயே போய் சண்டை போடும்போது அவரை பத்தி உண்மையை தெரிஞ்சுட்டு கீழே வந்து என்ன பண்றாங்க, அவர் என்ன பண்றாரு, அந்த சூரன் என்ன பண்றாரு, பூமியை எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய அந்த அரக்கன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல இருக்கிற ஒரு 4 பேர்ல ஒரு லேடிக்கு மட்டும் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வந்து எனக்கு கொடுத்துட்டு போயிடு, நான் ஒரு பூமியே விட்டுறேன். அந்த குழந்தை வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்த குழந்தை சொல்லி அந்த குழந்தைய கேட்கறாங்க. ஆனா அந்த குழந்தை தரம் மறுத்துட்டு அந்த குழந்தையோட கீழே வந்து என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் தான் குழந்தையே பிறகுது, வயிற்றுல இருக்கிற குழந்தைய கேட்கிறாரு. அப்புறம் கீழே வந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைய கொடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, எப்படின்னா வந்து இந்த அரக்கனை ஒழிக்க ஏற்பாடு பண்றாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமியே என்ன பண்றாங்க, ஒரு ஃபார்மேட்ல அப்படியே வராரு. இந்த பூமியை சாப்பிட ஒரு நேர்கோட்டில் வந்துட்டே இருக்கிறாரு. அவங்க இந்த பூமியே வந்து இந்த இடத்துல இருந்து தள்ளி வச்சுட்டா எப்படி இருக்கும், அதாவது இந்த இந்த பிரபஞ்சம் இந்த இடத்துல இருந்து ஒரு சில கிலோமீட்டர் தள்ளி வச்சா அவருக்கு புரியாது இது எந்த இடம், நம்ம தப்பா ஒருத்தர் சொல்லி திரும்பி போயிடுவாரு. ஒரு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி பூமியே வந்து நவுத்தி வைக்க ட்ரை பண்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இந்த தமிழெல்லாம் எடுத்தா அப்பயே சிரிச்சுட்டு இருப்பானுங்க மொத்த பேரும். ஆனா இங்கிலீஷ் படம் அவங்க இதை சொல்ல நம்பிதான் ஆகணும். நம்ம என்ன பண்றோம், ஓகே இவங்க பண்ணுவாங்க, பூமியே பண்ணுவாங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா திடீர்னு பார்த்தா அந்த பூமி நவுத்துல பிளானை விட்டுட்டு அந்த அரக்கன் நவுத்துல பிளான் பண்ணிடுறாங்க. அப்ப அப்படி பண்ணும்போது என்னென்ன இடர் ஏற்படுது, எப்படி அந்த அரக்கனை வர வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதையை வந்து அமைச்சிருந்தாங்க. உண்மையா வந்து நம்மள வந்து 2 மணி நேரம் கிட்டத்தட்ட 1 ஹவர் 53 நிமிஷம் ஓடுற இந்த படம் வந்து நம்மள ரொம்ப போர் அடிக்கல. உட்காந்தபடி நம்ம பார்த்தோம். அங்க எப்பயும் போல லாஜிக் மிஸ்டேக், அந்த மிஸ்டேக் இந்த மிஸ்டேக் இருந்தாலும் நம்மளுக்கு படம் ஓவரால் பார்த்தா நல்லா இருக்கலாம். அவ்வளவுதான் நமக்கு பிரச்சனை. டைரக்டர் யாரு, இசை எல்லாம் அப்புறம் படம் வந்து உட்காந்து பார்த்தா நல்லா இருக்கா அப்படின்னா உட்காந்து நம்மள 1 ஹவர் 51 நிமிஷம் ஃபுல்லா எங்கேஜ் வந்து உட்கார வச்சு படம் பார்க்க வைக்குது இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர். இந்த படத்தோட அந்த வில்லன், ஹீரோ இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே பல விஷயம் வந்து பரிச்சயமானவர்கள் பல பேருக்கு. அதனால இந்த படம் வந்து நம்மளுக்கு இந்த மார்வல் சினிமாஸ் விரும்புறவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். பொதுவா இந்த மார்வல் சினிமாஸ்ல படம் முடிஞ்ச வரும் பேர்லாம் போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏன்னா ஒரு சீன் போடுவாங்க சொல்லிட்டு உட்காந்து இருப்பாங்க. நான் பார்த்த தியேட்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா படம் முடிஞ்சிருச்சு, ஒரே ஒரு ஆள் கூட எழுந்து வெளியில போல. அந்த பேர் முடிஞ்ச உடனே டக்குன்னு ஒரு கட்டு போடுறாங்க. மிஞ்சி போனா ஒரு 30 செகண்ட் தான் போடுவாங்க. அதுல நம்ம அயன்மேன் டூமா புதுசா வந்து வராது. அவரை வந்து அவரோட வெறும் ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் காட்டுறாங்க, ஆளு கூட காட்டல. ஆனா தியேட்டர் அதுக்கு வந்து அல்லோ கல்லப்பட்டது. அப்போ அந்த உண்மையான அந்த படம் வரும்போது தமிழரசில் எப்படி இருப்பாங்கன்னு நினைச்சு பார்க்கவே நம்மளுக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது. சரி, அது 30 செகண்ட் மறுபடியும் மிச்சம் எல்லா பேரும் போட்டு உட்காண்டே இருக்காங்க. நம்மளும் சரி உட்காந்து என்னதான் கடைசியில வருதுன்னு பார்த்தா கடைசி எல்லா பேரும் போட்டு எண்டு போட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பொம்மையா அதுக்கு முதல்ல இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பொம்மை படமா எடுத்திருப்பாங்களே அந்த மாதிரி எடுக்கும்போது எடுத்த ஒரு 30 செகண்ட் கிளிப் மட்டும் போடுறாங்க. அதுக்கு கூட நம்ம ரசிகர்கள் வந்து உட்காந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு போறாங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து தமிழ் சினிமாவில இருந்து இந்த மாதிரிலாம் யாருமே உட்காந்துலாம் நான் பார்த்ததே கிடையாது. இனிமே மார்வல் சினிமா ரசிகர்களுக்கு வந்து இந்த படம் ஒரு மிக மிக பிடித்த படமாக இருக்கும்.